என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி தால்ச்சா செய்ய போகிறோம். மட்டன் தால்ச்சா கல்யாணத்துலலாம் போடுவாங்கள்ல, அந்த தால்ச்சா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. தால்ச்சாவுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் தால்ச்சா, துவரம் பருப்பு 1 கிளாஸு, கடலைப்பருப்பு 1/2 கிளாஸு, மட்டன் எலும்பு ஒரு 100 கிராம், புளி ஒரு 25 கிராம், தக்காளி 3 சின்ன சைஸு, மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், பச்சை மிளகா, மாங்காய், கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் போட்டால் போதும், ஒரு வாழைக்காய், ஒரு 3 பெரிய வெங்காயம் 3 நறுக்கி வச்சுருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தலை, புதினா தலை, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை. இப்போ செய்யும்போது நம்ம தேவையான பொருளுடைய அளவை ஒன்றா நான் சொல்கிறேன். மட்டன் தால்ச்சாவுக்கு ஒரு குக்கரில் துவரம் பருப்பை போடுவோம். துவரம் பருப்பு 1 கிளாஸ் போட்டிருக்கோம். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்ச துவரம் பருப்பு. அடுத்து கடலைப்பருப்பு 1/2 கிளாஸ். 1 கிளாஸ் துவரம் பருப்பு போட்டிருக்கோம், அதில் 1/2 கிளாஸு கடலைப்பருப்பு, அதுவும் ஊற வச்ச கடலைப்பருப்பு. மட்டன் எலும்பு 100 கிராம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் வேகிறதுக்காக. இப்போ குக்கரில் எல்லாம் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ தால்ச்சா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சோம்பு போடுவோம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 2, பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு கல்பாசி. அடுத்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கியிருக்கு, அது போடுறேன். ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஏற்கனவே பருப்பில் நம்ம 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 2 தக்காளி, நறுக்கின தக்காளி 2, ஒரு 5 பச்சை மிளகா. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் மட்டும் போடுறோம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஒரு வாழைக்காய், 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை நறுக்கி வச்சு தண்ணியில் அலசி வச்சுருக்கோம். அலசினது இதில் போட்டுடுறோம். புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 துண்டு மாங்காய், 1/2 மாங்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த காய்கறி எல்லாம் போட்டதெல்லாம் வேகட்டும். அதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுருப்போம். காய்கறி எல்லாம் போட்டது தால்ச்சாக்கு எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளி, ஒரு சின்ன கைப்பிடி அளவு புளி, உருண்டை புளி கரைச்சிருக்கோம். எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி ஊற்றியிருக்கோம். ரொம்ப ஊற்றக்கூடாது, தால்ச்சாக்கு புளி கம்மியாக தான் ஊற்றணும். குக்கரில் நம்ம பருப்பு வெந்துருச்சு. வெந்தது
3 விசில் 2 விசில் வச்சுருக்கேன், 1 விசில் தம் போட்டோம், 3 விசில் வச்சதை இதை தூக்கி ஊற்றிடுறோம். எவ்வளோ தேவையோ அந்த தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்குங்க. இது சுவையான மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது மட்டன் தால்ச்சா வந்து குஸ்காவுக்கு, கீ ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.